இந்த 2 சாங்ஸ் பார்க்கும்போதே எனக்கு செமையா இருந்துச்சு. சூப்பரா வந்திருக்கு படம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம். இவ்வளோ போராட்டத்தை தாண்டி இந்த படத்தை வெற்றிகரமா வெளியில கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற எங்களோட ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து வெளியில வந்து மக்கள் பார்த்தா தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் எங்களெல்லாம் ரொம்ப அழகா இயக்குன எங்களோட இயக்குனர், ரொம்ப நன்றி கமல்ஜி. அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட், என்னோட க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக வந்து மியூசிக் போட்டிருக்காங்க மியூசிக் டைரக்டர் அண்ட் நம்மளோட லிரிசிஸ்ட் அவங்களுக்குமே, மதன்குமார் அவங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றி. எந்த ஒரு டைரக்டருமே வந்துட்டு ஒரு கதை ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போகும்போது அந்த கதையை வந்துட்டு ஒரு காம்ப்ரமைசேஷன் இல்லாம அவங்க எடுத்துட்டு போன கதையை அப்படியே வெளியில விடுறாங்க அப்படிங்கும்போது தான் அந்த டைரக்டருக்கு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து கமல்ஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ கமல் சார், உங்களுக்கு இன்னும் 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 நீங்க நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய புது முகங்களை வச்சு பண்ணணும். இன்னொரு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். நான் நிறைய படத்துக்கு ஆடிஷன்ஸ்க்கு போயிருக்கேன். அப்போ என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, ராஜா சார் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து நீங்க ஹேமாவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் வந்து ஆடிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரிஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரிஸ் கீழே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு அந்த ஒரு மனத்தோய்வுனால நான் வந்து படமே நடிக்கக்கூடாது இனிமே அப்படின்ற ஒரு 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 தாட்டுக்கு வந்து சரி சீரியல்னு எனக்கு போதும், இதுலேயே நான் குயினா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சீரியல்ல நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுமே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் படம் ஆர்டிஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட்னு கிடையாது, எல்லாமே ஒரே ஆர்டிஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சீரியல்ல நடிக்கிறவங்களையும் படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல.